முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட அப்பா அம்மா கிட்ட சங்கீதா அவர்கள் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. எதற்காக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதா விஜய் அவர்கள் சமீபத்தில் கோர்ட்டில் கொடுத்திருந்த கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் டாக் ஆஃப் தமிழ்நாடுவாக மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் இந்த ஒரு டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் சங்கீதா அவர்கள் 2 நாட்கள் கழித்து விஜய் சாரோட அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. குறிப்பாக அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடாதீங்க. உங்களுக்கு கல்யாண வயசில் குழந்தைகள் இருக்காங்க. தயவு செஞ்சு மறுபடியும் இதை சரி பண்ண பாருங்க நிறைய சொல்லி பார்த்துருக்காங்க. பட் விஜய் சாரும் சரி, அதே போல் சங்கீதாவும் சரி சண்டையினால் பிரிஞ்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு பிரிவுக்கு நானும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு அப்பா அம்மாவா நீங்கள் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு டைமில் நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணீங்க. பட் அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். யோசிச்சு பார்த்தா நீங்கள் சொன்னது சரி, நான் அங்கேயே இருந்திருக்கணும், அதை சரி பண்ணி இருந்திருக்கணும். பட் நான் அந்த முடிவு எடுத்தது என்னோட தப்பு தான். நீங்கள் 2 பேரும் அவ்வளோ சொல்லியும் அதை கேட்காம நான் இங்கே லண்டன் கிளம்பி வந்தது என்னோட தப்பு. என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசியிருக்காங்களாமா. மேலும் சந்திரசேகர் சாரும் சரி, சோபா மேமும் சரி அவங்கக்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதமா, நான் அவங்க மேலே என்றைக்குமே கோவப்பட்டது கிடையாது. நீ எடுத்த முடிவு சரி, நீ பண்ண விஷயங்கள், பேசின விஷயங்கள் எல்லாமே சரி. பட் உங்களோட குழந்தைகளை நினச்சி பார்க்க தான் நாங்கள் சொன்னோம். எனிஹவ் எங்களோட பேச்சை கேட்டு இப்போ நீ அந்த டிவோர்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்க. மறுபடியும் விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு ஓகே சொல்லியிருக்க. இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மறுபடியும் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா பார்க்கணுங்கிறதா எங்களோட ஆசை. அண்ட் நீங்கள் 2 பேரும் முன்னே நின்று என் பேர குழந்தைகள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அதுதான் என்னோட பெரிய ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே பேசியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலியில் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விக்ரம் அவர்களை விசாரணைக்கு வனத்துறை அதிகாரிகள் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக விக்ரம் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் அரிய வகை குரங்கான லார் கிப்ரின் அப்படிங்கிற குரங்கோட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இதை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா இந்த ஒரு குரங்கை யாரும் தனியாக வளர்க்கக்கூடாது. ஆனால் விக்ரம் அவர்கள் அந்த ஒரு குரங்கோட வீடியோ வெளியிட்டிருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அந்த குரங்கை மீட்கிறதுக்கு விக்ரம் கிட்ட போயிருக்காங்க. ஆனால் அது அவரோட ஃப்ரெண்டோட பண்ணை வீட்டில் எடுத்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லியிருக்காரு. மேலும் அங்கேருந்து பண்ணை வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவர் அந்த குரங்கை நாங்கள் உரியவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கேஸ் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. விக்ரம் அவர்களை மறுபடியும் விசாரணைக்கு வனத்துறை அதிகாரிகள் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அரிய வகை உயிரினத்தோட விக்ரம் அவர்கள் வெளியிட்ட வீடியோ இப்போ மிக பெரும் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத போட்டு தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.